பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த ஊடகத்தின் வழியாக உம்மை தரிசிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையிலே ஒன்று கூட முடியாத சூழலில் கூட நீர் எங்களை தேடி வருகிறீர் என்கிற அந்த நன்னம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்க நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச விரும்புகிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே எங்களை போஷியும், எங்களை இந்த ஆராதனையிலே வழி நடத்தும். நீர் உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக எங்களை பக்குவப்படுத்தி இந்த ஒருமனப்படுத்தி ஆராதனையிலே கலந்து கொள்ள எங்கள் அனைவருக்குமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். நாம் இரண்டாம் ஆராதனை முரண்மையை பின்பற்றலாம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும்.
ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனது உருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் சற்று நேரம் அமைதியாக மௌனமாக இருந்து நம்முடைய பாவங்களை உணர்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை அறிக்கையிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்லலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய வேத பாடம் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-18 வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-18 வரை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். வாசிக்கும்படியான வேத பாடம் வாசித்து ஏற்று தேவனை முக்கியமாக உண்டாதார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஊடகத்தின் வழியாக மீண்டும் உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு திரியேக ஞாயிறாக நாம் ஆசரிக்கிறோம். திரியேக ட்ரினிட்டி சண்டே என்கிற ஒரு திருநாள் இது. திருச்சபையின் வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு திருநாள். திருத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்கிற தியானிக்கிற ஒரு திருநாளாக இந்த நாள் இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக நான் பவுல் எழுதின அந்த பகுதியை எடுத்து 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே இறுதி வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று அந்த திரியேக கடவுளின் வாழ்த்து கூறி அந்த கடிதத்தை, கொரிந்து பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதின கடிதத்தை அவர் முடிக்கிறார். திருத்துவத்தை குறித்து திருச்சபையின் வரலாற்றிலே பல்வேறு ஞானிகள், தத்துவ ஞானிகள் திருத்துவத்தை குறித்து புரிந்து கொள்வதற்கும் அதை விவரிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் பல்வேறு காரியங்களை கூறியிருக்கிறார்கள். பல நேரத்திலே அவர்களுடைய முயற்சிகள் வெவ்வேறு வகையான முயற்சிகள் முரண்பட்ட முயற்சிகளாக, முரண்பாடுகளாக மாறிவிட்டது. அந்த திருத்துவத்தை குறித்த போதனைகள் ஒரு போதனை இன்னொரு போதனையோடு முரண்பட்ட போதனைகளாக, ஆதிகால திருச்சபையிலே இந்த பிரச்சனை தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இக்காலத்திலும் பிரச்சனை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேறுபட்ட கருத்துகள், கடவுளை குறித்து வேறுபட்ட கருத்துகள், கிறிஸ்துவை குறித்து வேறுபட்ட கருத்துகள் பல்வேறு இடங்களிலே ஊடுருவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது முரண்பட்ட கருத்துக்களாக, ஒருவருக்கு ஒருவரிடையே முரண்பாடுகளையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்துகிற கருத்துக்களாக அவைகள் அமைந்து வருவதை நாம் தொடர்ந்து பார்த்துதான் இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே அந்த முரண்பாடுகளை குறித்து நான் பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை. ஆனால் பவுல் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்னவென்றால், திரியேக கடவுளுடைய நாமத்தை நமக்கு ஆசீர்வாதமாக வழங்கியிருக்கிறார். அவருடைய கடிதத்தின் வழியாக நமக்கு திரியேக தேவனின் ஆசீர்வாதமாக அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம். அன்பு, கிருபை, ஐக்கியம், இந்த மூன்றையும் அது உள்ளடக்கிய திருத்துவமாக, திருத்துவ ஆசீர்வாதமாக பவுல் நமக்கு வழங்கியிருக்கிறார். அது கடவுள் நமக்கு வழங்கிய பெரிய வரப்பிரசாதம், பெரிய ஆசீர்வாதம். ஆகவே திருத்துவம் நமக்கு ஒரு இறை ஆசியாக, ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அதை புரிந்து கொள்ள முடியுமா என்றுதான் நாம் அதை இந்த நாளின் தியானத்தை தொடங்க வேண்டும். கடவுளுடைய அன்பை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியுமா? கிறிஸ்துவினுடைய கிருபையை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ள முடியுமா? அல்லது இந்த 3 அங்கங்களையும் ஒரே அங்கமாக உருவாக்கி வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரினுடைய ஐக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியுமா? ஒரே தேவனை ஆராதிக்கிறோம், ஆனாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற வெவ்வேறு அங்கமாக பார்ப்பதற்கும் திருமறை நமக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதை நாம் தவிர்க்க முடியாது. அதிலிருந்து நாம் மாறுபட்ட கருத்து எதுவும் நமக்கு இருக்காது. ஆனாலும் அவர் ஒரே தேவனாக, ஒரே கடவுளாக ஆசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய தன்மைகளை 3 தன்மைகளாக பவுல் பிரித்து நமக்கு காட்டும்போது திரியேக தேவனின் ஆசீர்வாதமாக அது நமக்கு அமைகிறது. கடவுளுடைய அன்பாகவும், கிறிஸ்துவின் கிருபையாகவும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், அந்த திரியேக தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியத்தை மையப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 ஆசீர்வாதங்களும் 3 வெவ்வேறு அங்கங்களும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருப்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார். அது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம்.
அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஆகவே அதை புரிந்து கொள்ள முடியுமா என்கிற கேள்வியோடு நாம் தொடங்கினால் நிச்சயமாகவே அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு மர்மம். இந்த 3 அங்கங்களும், அதாவது திருத்துவம் என்பதே ஒரு மர்மம் என்றால் அதை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு முடியாத ஒன்று, நம்முடைய எண்ணத்துக்கு எட்டாத ஒன்று என்றுதான் அர்த்தம். நம்முடைய எண்ணத்துக்கு எட்டாத கடவுளுடைய அன்பு, நம்முடைய எண்ணத்துக்கு எட்டாத கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய எண்ணத்துக்கு எட்டாத அந்த 3 பேருக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம், பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், இந்த 3மே நமக்கு முழுவதுமாக நம்முடைய எண்ணத்துக்கு எட்டாது. அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் முரண்பாட்டான கருத்துக்குள்ளாக தான் இழுத்து செல்லப்படுவோமே தவிர கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் இழுத்து கொண்டு வரப்பட முடியாது. ஆகவே கிறிஸ்துவினுடைய தன்மையையும் ஆண்டவருடைய அன்பையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தையும் 3ஐயும் நாம் குலைத்து விடுவோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவைகளை நம்முடைய சிந்தனைகளுக்குள்ளாக வைத்து கொண்டு குழப்பி கொண்டு இருக்காமல், என்ன புத்தி கேட்டாத காரியங்களை குறித்து சிந்திப்பதை திருமறை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் சற்று திருமறையில் கண்களின் மூலமாக நாம் பார்த்தோம் என்றால், ஒரு சிறிய காரியங்களை தற்காலிக காலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து நாம் சற்று அதை நாம் ஆய்வு செய்து பார்க்கலாம், ஆராய்ந்து பார்க்கலாம். அதற்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும். அந்த ஞானத்தை கொண்டுதான் இதை நாம் இந்த திருத்துவத்தை குறித்து சற்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய முடியும். ஆனால் அதற்கு திரியேக தேவனினுடைய ஆசீர்வாதத்தை வாழ்ந்து காட்டுவதற்கு அதோடு முக்கியமானது. அவருடைய அன்பையும் ஐக்கியத்தையும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி அதை வாழ்ந்து காட்டுவது இன்னும் கடினமானது. ஆனாலும் இந்த திரியேக கடவுளுடைய பல்வேறு அங்கங்களை குறித்து நாம் பார்க்கும்போது புத்தி கெட்டா தேவனுடைய அன்பு என்பதை நாம் பல்வேறு நேரங்களிலே யோசித்திருப்போம், அதை குறித்து நாம் நினைத்திருப்போம். அவருடைய அன்பை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியவில்லையே, அவருடைய அன்பை முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று பல நேரத்திலே நாம் யோசித்திருப்பது உண்டு. அவர் கிருபையை முழுவதுமாக என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று யோசிப்பதும் உண்டு. ஆனால் திருச்சபை வாழ்க்கையிலே புத்தி கெட்டாத அன்பை குறித்து ஒரே ஒரு முறைதான் ஒரு பாடலாக நாம் பாடுவோம். அது என்ன பாடல்? அதுவும் ஒரு திருமணம் என்கிற நிகழ்விலே ஆராதனையிலே பாடப்படுகிற ஒரு பாடல், ஒரு பாமாலை. அது புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் பாதம் அண்டினோமே தேவரீர், விவாகத்தால் இணைக்கும் இருபேரும் ஒன்றாக வாழும் அன்பை ஈகுவீர் என்று அந்த பாடல் தொடங்குகிறது. புத்தி கெட்டாத அன்பின் வாரி, அதாவது புத்தி கெட்டாத அன்புக்கு ஊட்டும் உறவிடமாக இருக்கிற அந்த ஆண்டவர் உடைய அன்பு இந்த திருமணத்திலே இவர்கள் இருவரும் இணைவதிலே தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் நினைக்கிறேன் திருமணத்துக்காக இந்த பாடல் எழுதப்படாமல் மரணத்துக்காக எழுதப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். புத்தி கெட்டா அன்பின் வாரி பாரும் பாதம் அண்டினோமே தேவரீர், மரணத்தால் உம்மோடு இணைக்கும் இருபேரும் ஒன்றாக வாழும் அன்பை ஈகுவீர் என்று சற்று மாற்றி எழுதுகிறார். மரணத்திலே உம்மோடு இணைந்த பிறகு நான் உம்முடைய முழு அன்பையும் நான் புரிந்து கொள்ள முடியுமே என்று அப்படி எழுதியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆகவே திருமணத்திலே எத்தனையோ நூற்றாண்டு காலங்கள் இந்த பாடலை பாடி திருமணமே ஒன்றும் இல்லாத ஒரு உறவு என்பது
தெள்ள தெளிவாக ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு வருகிறோம், தெரிந்து வருகிறோம். அதிலே முழுமை காணாத ஒருவருமே எப்படி கடவுள், புத்தி கெட்டாத கடவுளுடைய அன்பை அறிந்து கொள்ள முடியும் என்பது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நம்மை சூழ்ந்திருக்கிற இந்த காலத்திலே நாம் அதிகமாக கேள்விப்படுகிறதும் பார்த்து கொண்டு வருகிறதும் மரணங்கள். இது ஒரு பேரழிவின் காலமாக இருக்கிறபடினாலே மரணத்தை அதிகமாக நாம் பார்க்கிறோம். ஏகப்பட்ட மரணங்கள், லட்சக்கணக்கான மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கால சூழலிலே பல கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற பெரிய தவறு 2. அதிலே ஒரு தவறு, மன்னிக்கக்கூடிய தவறு தான். எல்லோருக்குமே கேள்வி எழும்பும் மனதிலே, இப்படியெல்லாம் நிறைய தீங்கும் அநீதியும் மரணமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே, பேரழிவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே, கடவுள் எங்கே என்று கேட்கிற கேள்வி, அது கேள்வி கேட்கக்கூடாது தான். ஆனாலும் மாம்சத்திலே அந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கேட்போம், நாம் அனைவருமே கேட்டிருப்போம். ஏன் கடவுள் இதை அனுமதித்திருக்கிறார்? கடவுள் தான் அனுமதித்தாரா அல்லது கடவுளால் வந்ததா? கடவுளுடைய செயல்பாடு ஏதாவது இந்த பேரழிவில் இருக்கிறதா? அவருடைய நோக்கம் இதுதானா என்று பல்வேறு கேள்விகள் சாதாரண மக்களை தொடங்கி இறையில் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் வரைக்கும், தத்துவ ஞானிகளிலிருந்து எல்லோருமே கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பேற்பட்ட பேரழிவின் காலத்திலே ஏற்பட்டிருக்கிற பெரிய தீங்கு என்னவென்றால், பதில் கொடுக்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் எழும்பி, ஆம், இந்த பேரழிவு கடவுளால் வந்தது, அவருடைய கோபாக்கினை, அவருடைய தண்டனை என்று மிகவும் எளிதாக சொல்லிட்டு போகிறதை பார்க்கும்போது என்னுடைய மனது மிகவும் வேதனை அடைகிறது. அப்பேற்பட்ட ஆண்டவரா நம்முடைய தேவன்? நம்முடைய ஆண்டவர் அப்படி செய்வாரா? ஏன் அநேக நல்லவர்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான நல்லவர்கள் மரித்து போனார்களே. அந்த எத்தனையோ இந்த கோவிடினால் பாதிக்கப்பட்டவர்களை தூக்கி சென்றவர்கள், ஆஸ்பத்திரியாக எடுத்து சென்றவர்கள், உறவே இல்லாத ஒருவருக்கு உறவினராக மாறிவிட்டவர்கள், எத்தனையோ அருமையான பெண்கள் கைம்பெண்களாக மாறிவிட்டார்களே, விதவைகளாக, பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்துவிட்ட அனாதைகளாக மாறிவிட்டார்களே. இந்த பிள்ளைகள் செய்த தவறா? இன்னொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தது தவறா? அப்பேற்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த தண்டனையை கொடுத்துவிட்டு தீங்கு செய்கிற மனிதர்களாம் நன்றாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படியென்றால் இது கடவுளுடைய கோபாக்கினையா, தண்டனையா? இந்த தண்டனையில் நீதி நியாயம் ஏதாவது இருக்கிறதா? ஆனாலும் இது கடவுளுடைய கோபாக்கினை தான், கடவுளுடைய தண்டனை தான். கடவுளுடைய தண்டனை என்றால் ஏன் ஏழைகள் மரித்து போகிறார்கள்? அநேகர் ஏன் நல்ல ஊழியர்கள் மரித்து போயிருக்கிறார்கள்? நல்ல மிஷனரிகள் ஏன் மரித்து போனார்கள்? நல்ல ஊழியக்காரர்கள் ஏன் மரித்து போனார்கள்? இப்படி தவறான தீங்கான பதில்களை கொடுத்து அலைந்து திரிகின்ற ஊழியக்காரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது வேதனைக்குரிய ஒன்று. ஆனால் கடவுளுடைய கோட்பாடு அல்லது அதனுடைய போதனை என்னவென்றால், திரியேகத்தை குறித்து, திரியேக கடவுளை குறித்து யாராலும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. புத்தி கெட்டாத கடவுளின் அன்பு, புத்தி கெட்டாத கிறிஸ்துவினுடைய கிருபை, புத்தி கெட்டாத பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், அவர்களுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம், கடவுளுக்குள்ளாக இருக்கிற ஐக்கியம், இதை யாரும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சங்கீதங்களிலே சில வசனங்கள் அதற்கு நமக்கு ஆதாரமாக
புத்தி கெட்டாத நேரங்களிலே என்ன செய்ய முடியும் என்பதை அது நமக்கு நன்றாக எடுத்து உரைக்கின்ற சில சங்கீதங்கள் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சங்கீதங்களிலே 39ஆம் சங்கீதத்தை ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் என் முன்பதாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இந்த பேரழிவின் காலத்திலே ஒரு காரியம் மட்டும் நாம் செய்துவிடக்கூடாது. நம் நாவினால் பாவத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது. தெரியலன்னு சொல்லிடணும், புரியலன்னு சொல்லிடணும். ஆனால் கண்டபடி வாயில் வருகின்ற வார்த்தைகளை சொல்லி அநேகரை புண்படுத்தி அநேகருடைய மனசை கஷ்டப்படுத்துகிற ஜெபத்தையோ அல்லது மனதை புண்படுத்துகிற பைபிள் வசனத்தையோ அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாயில் வருகிறதெல்லாம் சொல்லுகிற தீங்கான காரியங்களையோ தயவு செய்து விடாதீர்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே, இந்த பேரழிவின் காலத்திலே, நாட்டுக்காக நாம் கண்ணீர் வடித்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே, இந்த நாட்டுக்காக கண்ணீர் சிந்தி ஜெபித்து கொண்டு ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எத்தனையோ பேர் நம்முடைய எல்லைகளை எல்லாம் கடந்து நான் சிஎஸ்ஐ, நான் ஏஜி, நான் இது அதுன்னு என்கிற அந்த தடைகளெல்லாம் உடைத்து போட்டு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே நம்முடைய வாய்க்கு கடிவாளத்தை வைத்து நாம் கட்டி போட வேண்டும். நம் நாவினால் பாவத்தை மட்டும் செய்துவிடக்கூடாது. பாவமான காரியங்களை இன்னொருவரை இழிவுபடுத்துகிற, தாழ்த்துகிற அல்லது எச்சரிக்கிறேன் என்கிற பேரிலே அநியாயமான வார்த்தைகளை சொல்லி, இயேசு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், அது செய்தார், இதை செய்தார் என்கிற துன்மார்க்கமான காரியங்களை தவிர்த்து அதை வாய்க்கு கடிவாளத்தை வைத்து பூட்டி வைப்பது நன்றானது. ஏதாவது மன்றாட்டு இருந்தால் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு கொடுக்காத பதில்கள் இன்னொருவர் நமக்கு கொடுக்க முடியாது. ஆகவே அதே சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலே, நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். திரியேக கடவுள் முன்பதாக நாம் மௌனமாக தான் இருக்க முடியும். ஆண்டவரே, அன்புக்கு தான் எல்லை இல்லையே, கிருபையை புரிந்து கொள்ள முடியாது என்று சொன்னீரே, ஐக்கியத்துக்கு எல்லை இல்லையே, மனதால் புரிந்து கொள்ள முடியாதே, எண்ணத்தால் புரிந்து கொள்ள முடியாதே, இவைகளை வைத்து கொண்டு நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்கக்கூடாது. ஆனால் அந்த திரியேக சமூகத்திலே மௌனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். மௌனமாக. ஏன் மௌனமாக இருக்கிறோம்? 39ஆம் சங்கீதத்திலே மௌனமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்திலே என்ன சொல்லுகிறான்? என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிகிறீர். நான் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே, பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரே. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. இந்த பேரழிவின் காலத்திலே ஆண்டவர் நம்மை முற்பிறத்திலும் பிற்பிறத்திலும் நம்மை நெருக்கி வைத்திருக்கிறார். நெருக்கி வைத்திருக்கிறார் என்றால் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாரா, சுகமாக வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்கா? இல்லை. எனக்கு கோவிட் வந்தாலும் அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி வைத்திருக்கிறார். எனக்கு காய்ச்சல் வந்தாலும் மரணம் வந்தாலும் என்னை விட்டு என்னுடைய நண்பர்கள் விலகி போனாலும், என்னுடைய உறவினர்கள் வெறுத்து போனாலும், எனக்கு மரணமே வந்தாலும் அவர் என்னை முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் அவர் என்னை நெருக்கி வைத்திருக்கிறார். இது எனக்கு எட்டாத, சங்கீதக்காரன்
இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. ஒன்று, திரியேக தேவனின் சமூகத்திலே மௌனமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பேசுவதற்கு முன்பதாக நம்முடைய நாவில் என்ன வார்த்தை வருகிறது என்று அறிகிறார். அறிந்திருக்கிறவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி நம் மேல் கையை வைத்திருக்கிறார். இது நம்மால் ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது, எட்டாத ஞானமாக இருக்கிறது, உயரமானதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பட்டு இந்த மாதிரி சூழலில் அவர் நம்மை நெருக்கி வைத்திருக்கிற ஆண்டவர் பாதுகாப்பாக தான் இருப்போம் என்கிற உறுதி கொடுத்து நெருக்கி வைக்கவில்லை. மரண தருவாயில் கூட அவர் நெருக்கி தான் இருக்கிறார். அதுதான் புத்தி கேட்டாத அன்பு, அதுதான் புத்தி கேட்டாத கிருபை, புத்தி கேட்டாத ஐக்கியம். அதுதான் திரியேக கடவுளுடைய ஆசீர்வாதம். புரியாது, புரிஞ்சிருச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. முற்புறமும் பிற்புறமும் திரியேக தேவன் முற்புறமும் பிற்புறமும் என்னை நெருக்கி என் மேல் கையை வைத்து என் புத்திக்கு எட்டாத ஒரு ஆசீர்வாதமாக, இது உயர்ந்த ஒரு காரியமாக எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் பாதுகாப்பாக தான் இருப்பேன் என்கிற எண்ணத்தோடு இந்த விசுவாசத்தை நான் அறிக்கை செய்யவில்லை. இந்த திரியேக தேவனின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை செய்யவில்லை. என் பலவீனத்திலும் அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி வைத்திருக்கிறார். என் சாவிலும் அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்குவார். ஆகவே தான் மீண்டும் அந்த திருமண பாடலை மரண தருவாயில் இருக்கும்போது நாம் இந்த பாடலை பாடினால், புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாருமும் பாதம் மண்டினோமே தேவதீர், மரண தருவாயில் இணைக்கும் எம் இரு பேரையும், என்னையும் உம்மையும் இணைக்கும் ஒன்றாக வாழும் அன்பை ஈகுவீர். மரண தருவாயில் இருக்கும்போது அந்த நானும் நீரும் ஒன்றாக இருக்கிற அந்த அன்பை எனக்கு ஈகுவீர், புத்தி கெட்டாத அன்பை எனக்கு ஈகுவீர். அதுதான் திரியேக தேவனினுடைய ஆசீர்வாதம். எந்த சூழலிலும் என்னை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி அவர் என் மேல் கையை வைத்திருக்கிறார். இந்நன்னம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு என்ன வந்தால் என்ன, மரணமே வந்தாலும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று பவுலை போல தைரியமாக நாம் விசுவாசத்தோடு சொல்லலாம். ஆகவே திரியேக தேவனின் முன்பதாக இருக்கும்போது அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதை விட மௌனமாக அவருடைய சமூகத்திலே இருப்போம். அந்த மௌனமாக அவர் சமூகத்திலே காத்திருக்கும்போது அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்குவதை உணர்ந்து, எந்த சூழலிலும் ஆண்டவரே என்னை தேட்டுகிறீர், ஆட்டுகிறீர், என்னோட கூட இருக்கிறீர். உண்மை நான் புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்கிற அளவுக்கு நான் பெரிய ஞானியும் கிடையாது. எனக்கு உண்மை குறித்து 1000 நூல்களை நான் படித்திருக்கிறேன். எதுவுமே எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுத்தது கிடையாது. என்னை பித்தனாக மாற்றினது. ஆனால் உன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டும்தான். நான் மரித்தாலும் உமக்குள்ளே மரிப்பேன், பிழைத்தாலும் உமக்குள் பிழைப்பேன். இந்த ஒரு மகிழ்ச்சியோடு திரியேக தேவனின் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும், என்னோடும், உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். இந்த ஓய்வு நாள் ஆன்லைன் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய தின செய்தியை மிக அருமையாக பகிர்ந்து கொண்ட நமது ஆயர் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. அடுத்த ஞாயிறு வழக்கம் போல ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆன்லைன் ரெக்கார்டட் ஆராதனை யூடியூபில் வெளியிடப்படும். இன்று மாலை 6 மணிக்கு ஜூம் மூலம் ஆன்லைன் பிரார்த்தனை கூட்டத்தை
நடத்த உள்ளோம். இதில் சபையார் யாவரும் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜெப குறிப்பு: திரு குமார் ஜேசி அவர்களுக்கும் மேலும் திரு இமானுவேல் மோசஸ் கீர்த்தி அவர்களுக்கும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருமதி சேரா மார்டின் அவர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர்களுக்கும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்பவர்களை தூய ஜேம்ஸ் திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறது. ஆண்டவர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பாராக. நன்றி. அருளுரையை கேட்ட நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாயிடத்தில் உருவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலங்களுக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பதாக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.